பிள்ளைங்களுக்கெல்லாம் சேமிப்பு வச்சுட்டோம், 10 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு சொத்தை சேர்த்துட்டோம். நான் ஒரு 10 நாள் கபூரில் சுகமாக இருக்கிற சொத்தை சேர்க்கல. 10 நாளைக்கு கபூரில் சுகமாக இருக்க வேண்டாமா? என் கபருக்காக என்ன சொத்து சேர்த்தேன்? ஓடினேன் என் பிள்ளைகளுக்காக, உழைத்தேன் என் குடும்பத்திற்காக. நான் ஓடும் போது, உழைக்கும் போது பக்கத்திலே பள்ளிவாசலில் அசர் பாங்கு, அந்த பாங்கையும் தாண்டி பக்கத்திலுடைய கடையில் போய் நான் வசூல் செய்தேன் எனக்கு வர வேண்டிய லாபத்தை. பக்கத்தில் எட்டி பார்த்து அசரை தொழுது இருக்கலாம், சரி அங்கே போய் அந்த கடையிலையும் நமக்கு வர வேண்டிய வரவை வாங்கிட்டு அப்புறம் தொழலாம். அப்படி எத்தனை அசரை விட்டோம், ஜமாத்தை விட்டோம். ஓடும் காலம், உழைக்கும் காலம் வரவேற்கப்படுகிறது. ஓடும் காலத்திலும் உழைக்கும் காலத்திலும், நீங்கள் உங்கள் சந்ததியர்களுக்காக சேர்க்கும் காலத்திலும் உங்களை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக யாரும் எதையும் அனுப்பி வைப்பதற்கு வருங்காலத்தில் ஆள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் உங்களுக்கான சேமிப்பை உண்டாக்கி வைக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் தயார்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் ஒரு நாள் ஆற்றல் இழந்து போவீர்கள், செயல் இழந்து போவீர்கள். அதற்கு முன்பு உங்களுக்காக நீங்கள் நிறையவே தயார் செய்யுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.